ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுவுமே டக்குன்னு வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை. எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான் ரவை. ஸோ ரவை நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூட நான் கருப்பு எள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ரவை கூடியே நான் அதை வச்சுக்கிறேன். இப்போ 1 கப் ரவைனா 2 கப் தண்ணி எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் 3/4 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை மட்டும் நீங்கள் விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரவையை இதில் சேர்த்து நம்ம உப்புமா மாதிரி நல்லா கிண்டிடலாம். இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொட்டிக்கிட்டே அப்படியே ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கட்டி எதுவும் படாமல் அழகாக கிளறி வந்துடும். ஸோ இது போல் நம்ம கிண்டிக்கிட்டே அப்படியே உப்புமா எப்படி நம்ம கிண்டுவோமோ அதே மாதிரியே நம்ம கிண்டிடலாம். இப்போ தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வற்றிச்சு பாருங்கள். இன்னுமே நல்லா நமக்கு தண்ணி வற்றி வரட்டும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை அப்படியே கிண்டி நல்லா புழுங்க விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கையால் இது அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து திரண்டு நல்லா உருண்டு வந்துடுச்சு. ஸோ கைகளில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? கொஞ்சமாக சப்பாத்தி வளர்கிற கட்டையில் மாவு போட்டுட்டு கோதுமை மாவு மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கோங்க. இது போல் உருட்டி நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஒன்று ஒன்றா நம்ம உருட்டிகிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம மொத்தமாக உருட்டிட்டு கட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டக்குன்னு உங்கள் குட்டீஸ் கேட்ட உடனேயே ஒரு கிறிஸ்பியான ஒரு ரெசிபி இதுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மழைக்காலத்துக்கு மொறுன்னு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஆச்சு. இந்த சைடில் நான் எண்ணெய் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். ஸோ எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததும் இது போல் நல்லா பபிள்ஸ் விட்டு நல்லா பொரியும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு இந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு ஸோ உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அந்த எண்ணெய் எல்லாமே அந்த பபிள்ஸ் இல்லாமல் இது போல் தெளிவாக இருக்கும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம முறுக்கு பொரிப்போம் இல்லையா? சேம் அதே ப்ராசஸ் தான். முறுக்கு எப்படி நம்ம எண்ணெய் சலசலப்பு அடங்கினதும் எடுப்போம், அந்த மாதிரி தான் இதையுமே எடுக்கணும். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அடுத்த பேட்சுமே நான் இதே மாதிரியே போட்டு பொரிச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு உங்கள் குழந்தைங்க கேட்கவுமே நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டு குட்டீஸை என்ஜாய் பண்ண வைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.